குருபியோ நமக. என் பெயர் சஞ்சனா. என் பெயர் ஹரிதா ஸ்ரீ. என் பெயர் பார்வதி. நாங்கள் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பேச வந்துள்ளோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. மிகவும் பழமையான மொழி தமிழ். அது மட்டுமல்லாமல் நம் வாழ்விற்கு வழிகாட்டும் பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கின்றன. அவற்றுள் ஒன்றுதான் 14 கீழ்கணக்கு. கீழ்கணக்கு என்றால் என்னவென்று தெரியுமா உமக்கு? ஓ, தெரியுமே. இது சங்க காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்களின் தொகுப்பாகும். இது நமக்கு நடத்தை, பண்பாடு, நன்னெறி போன்ற பாடல்களை கற்றுத்தருகின்றன. ஆமாம், ஏலாதி போன்ற அற்புதமான நூல்களும் உண்டு. அது மட்டுமல்ல, இதில் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற திருக்குறள் இருக்கிறது. அத்தோடு நாலடியார், இனியவை 40 இருக்கின்றது. இதன் சிறப்பு என்னவென்று தெரியுமா உனக்கு? ஓ, தெரியுமே. 1000 ஆண்டுகளாக மாறாத உண்மைகளை சொல்கிறது. மதம், காலம், இடம் இவை எதுவும் முக்கியமல்ல. மனிதநேயம், அறம், நட்பு இவையே முக்கியம் என்பதை உணர்த்துகின்றது. ஒரு சிறிய விதை புயலையும் வெல்லும் ஒரு பெரிய மரமாக வளரலாம். அதே போல ஒரு சில வரிகள் மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவையாக இருக்கும். அதற்கு தமிழில் ஒரு பெயருண்டு. அதுவே 14 கீழ்கணக்கு. 1000 ஆண்டுகளாக மாறாத உண்மைகளை சொல்கிறது நம்முடைய இலக்கியங்கள். நம் தமிழ் பொக்கிஷங்களுள் ஒன்றுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஆகும். இது சங்க கால இலக்கிய பொக்கிஷமாகும். இது நமக்கு சமூக வழி, ஒழுக்கம், நேர்மை போன்றவற்றை கற்றுத்தரும் குறுங்காப்பியங்களாக திகழ்கின்றன. இவற்றின் எண்ணிக்கை 18. இந்நூல்கள் அனைத்தும் எளிய சொற்களில் ஆழ்ந்த கருத்துக்களை பகிர்கின்றன. 14 கீழ்கணக்கு என்பது நம் பாரம்பரியத்தின் உயிர்நாதம். அதை அறிந்தும் கடைபிடித்தும் வாழ்ந்தால் நம் வாழ்வில் உயரலாம். 14 கீழ்கணக்கு நூல்கள் என்பவை சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களாகும். இவை பொதுவாக அறநூல்களாகவே கருதப்படுகின்றன. 14 கீழ்கணக்கு நூல்கள் என்பவை யாவை என்று உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்கடுகம், ஆசாரக்கோவை. நான் சொல்கிறேன். பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், திருக்குறள், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, ஐந்திணை 50. அது மட்டுமா? ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, களவழி, கைநிலை, கார் 40 போன்றவை ஆகும். 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றியும் அவற்றை இயற்றிய ஆசிரியர்களை பற்றியும் அறிவோமா? ஓ, அறிவோமே. நாலடியார். இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. இது ஒரு புகழ்பெற்ற நீதி நூல். இது வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதில் 400 வெண்பாக்கள் உள்ளன. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பினாகனார். இது 101 வெண்பாக்களை கொண்டது. இதுவும் நீதி நூல்களே. இனியவை 40. இதன் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். 41 பாடல்களை கொண்டுள்ளது. இன்னா 40 பாடலுடன் கடவுள் வாழ்த்தும் சேர்ந்து 41 பாடல்களை கொண்டது. இன்னா 40 ஆசிரியர் கபிலர். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். இது 1330 குறட்பாக்களை கொண்டது. அறம், பொருள், இன்பம் போன்ற 3 பிரிவுகளை கொண்டது. ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார். இது 81 பாடல்களை கொண்டது. இந்நூல் திணைமாலை 150 என்றும் அழைக்கப்படுகின்றன. திருக்கடுகம் ஆசிரியர் நல்லாதனார். இது 100 பாடல்களை கொண்டது. 3 பொருட்களால் வரும் நோய்களை பற்றியும் அவற்றை நீக்கும் வழிகளை பற்றியும் கூறும் நூல். பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெறும் நூல். சிறுபஞ்சமூலம் 4 அடிகளால் அமைந்த 100 பாடல்களை கொண்டுள்ளது. இந்நூலை இயற்றியவர் காரியாசான். மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒழுக்கங்களை எடுத்து கூறும் நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை ஆசிரியர் வன்கயத்தூரை சேர்ந்த பெருவாயின் முள்ளியார். முதுமொழி காஞ்சி என்பது பழமொழி என்ற சொற்பொருளோடு தொடர்புடையது. இதன் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். ஐந்திணை 70 சங்கம் மருவிய கால தமிழ் நூல்களுள் ஒன்று. ஐந்திணைகளையும் பின்னணியாக கொண்டு திணைக்கு 14 பாடல்கள் வீதம், மொத்தம் 70 பாடல்களை கொண்டதால் இந்நூல் ஐந்திணை 70 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் மூவாதியார். ஐந்திணை 50 எழுதியவர் மாறன் பொறையனார். ஐந்திணை 50 மேற்காட்டிய ஒவ்வொரு திணையின் பின்னணியிலும் 10 பாடலாக 50 பாடல்கள் உள்ளன. திணைமொழி 50 அகப்பொருட்பாடல்களை கொண்டதாகும். இதன் ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். கைநிலைக்கு ஐந்திணை 60 என்னும் பெயரும் உண்டு. இந்நூலை இயற்றியவர் புல்லங்காடனார்.
தினைமாலை 150 153 பாடல்களை கொண்டது. இது ஒரு அகப்பொருள் சார்ந்த நூல். இதனை இயற்றியவர் கனிமேதாவியார். கார் 40 அகவாழ்க்கையின் அம்சங்களை எடுத்துரைக்கும் நூல்களாகும். இதன் ஆசிரியர் கண்ணங்கூத்தனார். 17 கீழ்கணக்கு நூற் தொகுப்பில் புறப்பொருள் கூறுகின்ற ஒரே நூல் கலவரை 40. கலவரை 40 எழுதியவர் பொய்கையார். சங்க இலக்கியங்களிலே அங்காங்கு உரிய அறக்கருத்துக்களை கூறுவதற்கு புலவர்கள் தவறவில்லை. 17 கீழ்கணக்கு நூல்களில் 18 நூல்கள் அறநூல்கள். இவை அக்கால பண்பாட்டை உருவாக்க பெரிதும் காரணமாயிருந்தன. சமூக போக்கில் மாறுதல்களை காண விரும்பிய சான்றோர்கள் அவ்வப்பொழுது அறநூல்களை வரைந்தனர். அறம் என்றால் என்ன? சத்தியமாக வாழ்வது, பிறருக்கு உதவுவது, நியாயமாக நடப்பது, நன்மை செய்யும் மனம், சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் அறிவு, பிறருக்கு தீங்கு இல்லாத செயல்கள், மற்றவர்களின் நலனை முன்னிலைப்படுத்தும் பழக்கம், உண்மை, தன்மை, நேர்மை, இரக்கம், பணம், பதவி, புகழ் இவை அனைத்தும் ஒரு நாள் விலகும். ஆனால் நம் செயல்களில் வெளிப்படும் அறம் நம் பெயரை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.